இந்த ஹர்மூஸு, அல்லக்ஸா, இங்கெல்லாம் அல்லக்ஸா இன்னைக்கு சீரியஸான விஷயம், அதை மிகவும் கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும். இதனிடையே ஹூத்தீஸனுடைய கவனத்தை திருப்புற மாதிரி அவங்க இப்போ செங்கடல்ல பிளாக்கேடு போட்டாங்க, காபுல் மண்டபம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதனால சுயஸ் கால்வாயை எல்லாரும் பயன்படுத்தி மத்திய தரை கடலுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனால சவுதியினுடைய ஆயில் எக்ஸ்போர்ட், சவுதியினுடைய எண்ணெய் ஏற்றுமதி ஆல்மோஸ்ட் ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி இருக்குது. இந்த ஹூத்தீஸுக்கும் சவுதி பேக்டு யமன் கவர்மெண்ட்டுங்க இடையில சண்டை நடந்துட்டு, இவங்க நேற்று தாக்கின 30 பேர் இறந்தாங்க, அவங்க தாக்கினாங்க, அதில் எந்த நஷ்டமும் இல்லை, இப்படி போயிட்டு இருக்கு. ஹூத்தீஸை பலம் குறைய வைப்பதற்கு அமெரிக்கா போட்ட திட்டம் தான் சவுதியை ஏவி பெர்மனண்டாக ஒரு யுத்தத்தாங்க நடத்திட்டு இருக்கிறது. இது எப்போன்னு சொன்னால், எப்போ யுஎஸ்எஸ் ஹெரால்டு, யுஎஸ்எஸ் ட்ரூமேனு, யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன், இப்படிப்பட்ட ஜெயண்ட் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் எல்லாம் அதெல்லாம் ஒரு நடமாடும் கப்பல் தீவுன்னு சொல்லணும். அவங்கள அடித்து நொறுக்கின பிறகு ஹூத்தீஸினுடைய இந்த பலத்தை அழித்தாக வேண்டும்னு ஒரு அஜெண்டாவை அமெரிக்கா கொடுக்குது. அதுக்கு முன்னாடி என்ன அஜெண்டா இருந்ததுன்னா, 11 வருடமாக தொடர்ந்து இந்த யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட யமன் நாட்டு குழந்தைகள் சவுதி அரேபியாவினுடைய அத்துமீறல்களால் கொலை செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த ஹூத்தீஸிடமிருந்து உனக்கு ஒரு பெரிய நிரந்தரமான ஆபத்து இருக்குன்னு சொல்லி தான் சவுதி அரேபியாவுக்கு பெரிய அளவில் பெட்ரோலுக்கு பதிலாக ஆயுதத்தை கொடுத்துட்டு இருந்தான். இவன் இப்போ கிடைக்க தகவல் படி ஒரு நாளைக்கு 8 லட்சம் பேரல், ஒரு நாளைக்கு 8 லட்சம் பேரல் குரூட் ஆயிலை அமெரிக்கா கொடுத்துருங்க. அதுக்கு பணம் கொடுக்க மாட்டான். அதுக்கு என்னன்னா, பழைய இரும்பால செய்த கத்தி, துப்பாக்கி இதெல்லாம் கையில் கொடுத்து இப்படி தான் அதை எக்யூப் பண்ணிட்டு இருந்தான். இந்த ட்ராப்பில் இருந்து சவுதி வெளியில் வரலைங்கிறதா இப்போ உண்மை. இப்போ சவுதியை தாக்குற ஒரே நாடு, ஒரே அமைப்பு ஹூத்திஸ் தான். அப்போ இதுக்கு எதிராக நீ பாகிஸ்தானும் வராது, துருக்கியும் வராது. இந்த ஒரு எக்ரிமெண்ட்டை போட்டு வச்சுட்டு மக்கா எக்ரிமெண்ட்டுன்னு கத்துறையில எந்த அர்த்தமும் கிடையாது. இது நிறுத்தப்பட வேண்டும். ஹூத்தீஸும் நிறுத்தணும், சவுதியும் நிறுத்தணும். அவங்க தங்களுடைய ஹூத்தீஸ் எவ்வளவோ டெக்னாலஜியில் டெவலப் ஆகிட்டாங்க. அதுல இருந்து அவங்க அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ணுறது தான் இந்த வேலையை நீ செய்கிற. அது உனக்கு புண்ணியப்படாது. ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரான் எப்போ வேணாலும் அது நினைக்கிற தளத்தை தாக்க முடியும்னு நிரூபிச்சுட்டு இருக்கு. அதனால அப்பாஸ் அகர்ஜி சொல்ற மாதிரி நீ சொந்த காலில் நிற்கப்பாரு, எங்களை சார்ந்து நின்னா நாங்கள் எங்கள் டெக்னாலஜிலாம் உனக்கு தருவோம்னு சொல்லியிருக்காரு. இதை ஏற்றுக்கொண்டு சவுதியும் ஹூத்தீஸும் யுத்தத்தை நிறுத்த வேண்டும். ஆனால் அமெரிக்கா விடாது என்பது நமக்கு தெரியும். இணைந்திருங்கள், தகவல்களை தரும்.